ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி ஐடி மூலமாக இசேவை ஐடி வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கான ஐடியை எப்படி லாகின் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சிஎஸ்சி ஐடி மூலமாக இசேவை ஐடி வாங்கி நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிஎஸ்சி லாகின் பண்ணி அதில் ஹோம் பேஜில் இசேவை ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு இசேவைக்கான பேஜுகள் போகும். அதில் போய்ட்டு தான் உங்களுக்கான சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கடந்த ஒரு 3 நாட்களாக உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தா ஒர்க் ஆகாமல் இருக்குது. நீங்கள் இசேவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகிட்டு எரர் தான் ஷோ ஆகுது. யாருக்கும் லாகின் ஆகலை. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ என்ன பண்ணலான்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது tnesavai.government.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள், துறை உள்நுழைவுன்னு. இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கான யூசர் நேமை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூசர் நேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது டிஎன்எஸ்பிவின்னு போட்டு நம்பர்ஸ் கடைசியாக உங்கள் டிஸ்ட்ரிக் கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஎம்னா திருவண்ணாமலை இருக்கும், எஸ்எல்எஸ் அந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக் கோடு கொடுத்துருப்பாங்க. அதை தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூசர் நேமை ஃபஸ்ட் நீங்கள் எப்படி என்ட்ரு பண்ணலான்னா, டிஎன்எஸ்பிவி காமன் எல்லாருக்குமே அதேமாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக் கோடு எஸ்எல்எம் டிவிஎம் அந்த மாதிரி விஎல்எம் மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக் கோடு காமனாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு 3 நம்பர் 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு ஒரு ஐஃபோன் போட்டுருங்க. ஐஃபோன் போட்டு 01 அப்படி தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரிக்கும் யூசர் நேம் பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் அந்த ஐஃபோன் 01 போட்டது கிடையாது. ஸோ யூசர் நேம் பொறுத்த வரைக்கும் டிஎன்எஸ்பிவி, அதேமாரி உங்களுக்கான டிஸ்ட்ரிக் கோடு என்ன, அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் போட்டு ஐஃபோன் போட்டு 01 கொடுத்துக்கோங்க. அதான் யூசர் நேம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக CSC@123 இதான் டிஃபால்ட் பாஸ்வேர்டாக கொடுத்துருக்காங்க. சி பார்த்தா கேப்ஸ் லெட்டர் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. ஸோ நார்மலாக CSC@123 போட்டுக்கோங்க. சி மட்டும் கேப்ஸ், எஸ்சி எல்லாமே பார்த்தா ஸ்மால் லெட்டரை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிஃபால்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஒரு சில பேருக்கு லாகின் ஆகலை, லாகினும் ஆகாது. ஸோ உங்களுக்கு உடனே ஓப்பன் ஆச்சா பிரச்சனை லாகின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாகின் ஆகாதவங்க நீங்கள் ரெகுலராக பார்த்தா ஒரு 5 டைம் 4-5 டைம் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கான அக்கௌண்ட் லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நீங்கள் 4 டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பின் லாக்டு ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ், ப்ளீஸ் ஜென்ரேட் ஓடிபி அண்ட் அன்லாக் யூர் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் ஸோ சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் பார்த்தா ஆக்டிவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதிலே உங்களுக்கு ஃபர்காட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்து ஸோ புதுசாக ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் புதிய பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் 100% உங்களுக்கு லாகின் ஆகும். கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. நீங்கள் டைரெக்டாக சிஎஸ்சி மூலம் ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, நீங்கள் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கான யூசர் நேம் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, மாற்றி கொடுக்காத. ஸோ டிஎன்எஸ்பிவி உங்கள் டிஸ்ட்ரிக் கோட் நம்பர்ஸ் ஐஃபோன் போட்டு 01 போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தனா கண்டிப்பாக கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஈஸியாக ஒர்க் ஆகுது. ஓகே, நீங்கள் பார்த்தா யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு ட்ரை பண்ண ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கான அக்கௌண்ட் பார்த்தா அக்கௌண்ட் பிளாக் ஆகிடும். ஸோ பிளாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப கீழே போய்ட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அன்பிளாக் பண்ணிவிட்டு ஸோ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டே போதுமானது, உங்களுக்கு புதிய பாஸ்வேர்டு கிடச்சிடும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கான பாஸ்வேர்டு கெட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் சிஎஸ்சி உள்ள போய் லாகின் பண்ண அவசியம் கிடையாது. சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து எப்பயுமே இதே ஆப்ஷனில் போய் நீங்கள் லாகின் பண்ண பாருங்கள். இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.